ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மன அமைதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு புதிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடம் என்னது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட நலனுக்காகவும் அவங்களோட பக்தி அமைதிக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அதோட ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன் என்ன கார்டன் எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. திருப்பதிக்கு போகும்போது நம்மளுக்கு மன அமைதி அதிகமாகும், நம்மளுக்குள்ள ஒரு புது விஷயங்கள் வந்து ஏற்படும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து தரிசனத்துக்கு போறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய கார்டன். மலை நகரமான திருமலையில பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்திற்காக மேலும் ஒரு பசுமையான தோட்டம் மற்றும் புத்துணர்ச்சி ஊற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. வைகுண்ட வரிசை வளாகத்துல 1.5 ஏக்கர் பச்சை கம்பளம், அவென்யூ தோட்டம், பருவகால பூக்கள், 1500 தொங்கும் தொட்டிகள் ஆகியவற்றை டிடிடி தலைவர் ஒய் சுப்பாரெட்டி அவர்கள் மற்றும் டிடிடியோட இஓ ஏவி தர்மாரெட்டி அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்து திறந்து வச்சிருக்காங்க. தோட்டத்துல 15 அடி கிருஷ்ணர் சிலை, 20 அடி பளிங்கு கோவிந்த நாமம், சங்கு மற்றும் சக்கர சின்னங்கள், 40 அடி ஸ்ரீ வெங்கடேஸ்வர படலு மற்றும் வெள்ளை ரோஜாக்கள், 3 ஜோடி கோமாதா மற்றும் கன்று, 1 மணி நேர புல்லாங்குழல் இசை ஆகியவை 24 மணித்தியாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியதா வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் ஸ்டீரியோ சிஸ்டம் அனைத்து கவனமாக ஒருங்கிணைக்கப்பட்டு உறுதியான இரும்பு கம்பு வேலு மூலம் வலுவாக பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசின டிடிடியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இசை சிலைகள், பச்சை கம்பளங்கள், தொங்கும் செடி தொட்டிகள் ஆகியவற்றின் முழு அங்கமும் மணிக்கணக்கில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தனித்துவமான காட்சி விருந்தளிக்கும் மற்றும் அவர்களின் நரம்புகளை தணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வெறும் 60 நாட்களில் கருத்தாக்கம் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. டிடிடியோட லாரன்ஸ் லேப் மற்றும் ஸ்னேகா நர்சரி மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கார்டன். ஸோ இங்க வந்து மியூசிக்குமே இருக்கும் அப்படின்றனால ரொம்ப நேரம் வந்து தரிசனத்துக்கு காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மன அமைதிக்கான ஒரு இடமா கண்டிப்பா வந்து இருக்கும். வைகுண்டம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டன் வந்து அமைஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்துல தான் இந்த கார்டன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போகும்போது மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி பாருங்க. ஸோ லேட்டஸ்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்தர்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற திருமலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உடனுக்குடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தரிசனம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பா நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.